சர்வாதிகார பாதையில் போகிறாரா மருத்துவர் ராமதாஸ்? சத்தியத்தை மறந்து குடும்ப கட்சியாக மாற்றி வருவதன் பின்னணி என்ன? கட்சி மோதலா குடும்ப மோதலா என்ற அதிர்ச்சியில் பாமக தொண்டர்கள். தாத்தா தந்த மாநில இளைஞரணி தலைவர் பதவியை மறுத்தாரா முகுந்த் பரசுராமன்? கடந்த ஒரு சில நாட்களாகவே இணையதளத்தில் ரொம்ப அதிகமாக பரவிட்டு வர ஒரு தகவல், பாட்டாளி மக்கள் கட்சி உடைய போகுது, ராமதாஸ் ஒரு பக்கமும் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கமும் மாற போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை தான் இப்போ போயிட்டே இருக்கு. எதனால இது பேசப்பட்டுச்சு அப்படின்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், திமுகவை ஆதரிக்க கூடாது, கூட்டணி கட்சியில நம்ம மாற்று கட்சிகளை இனிமேல் வர்ற காலத்தில் ஆதரிக்கணும், கண்டிப்பா 2026 கூட்டணி தான் நம்ம அமைக்க போறோம், அப்போ 5 தொகுதிகள் இல்லாமல் 50 தொகுதிகளையாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது பல்வேறு திட்டங்களை பற்றி பேசி முடிச்சுட்டு கடைசியாக நம்மளோட இளைஞர் அணி கொஞ்சம் வீக்காக இருக்குது, அந்த இளைஞர் அணியை இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக அதுக்கு புது தலைவரை நம்ம நியமிக்க போகிறோம். அந்த தலைவர் யார் அப்படின்னா நம்ம முகுந்த் பரசுராமன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்புமணி ராமதாஸ் அவர் கட்சிக்கு 4 மாதம் தான் ஆகுது, அவருக்கு இந்த பதவி கொடுக்க வேணாம், அவருக்கு பதிலாக திறமை வாய்ந்த நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே மருத்துவர் ராமதாஸ் கிட்ட அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் வைத்தார். ஆனா மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இது என்னோட கட்சி, நான் வைக்கிறதா இங்க சட்டம், இங்க அடுத்தவன் பேச்செல்லாம் ஈடுபடாது, கட்சியில இருக்கிறதுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருங்க, அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு தான் பையனை பார்த்து சொல்லுவார். சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முதல்ல கிளம்ப இருக்காதா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுவார். அப்போ அன்புமணி ராமதாஸ் உடனே மைக்கை வாங்கிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, பனையூர்ல நம்மளுக்கு புது அலுவலகம் தொடங்கியாச்சு, என்ன யாராச்சும் சந்திக்க வரதா இருந்தா அங்கே வாங்க, இல்லை அழைத்து பேசுறதா இருந்தா இந்த நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்களை கொடுத்துட்டு உடனே கிளம்பி போயிடுவார். அப்பதான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுது, யார் இந்த முகுந்த் பரசுராமன்? இவருக்காக தன்னோட மகனான அன்புமணி ராமதாஸை எதிர்க்கிறாரு, கட்சியை விட்டே போன்றாருன்னா அப்ப இவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறமா அதோட பின்னணி என்னன்னு நம்ம பார்க்கும்போது தான் அந்த முகுந்த் பரசுராமன் அவரோட சொந்த பேரன்னு தெரிய வருது. அதாவது மருத்துவர் ராமதாஸுக்கு 2 மகள்கள் 1 மகன். அதுல இந்த முகுந்த் பரசுராமன் அன்புமணி ராமதாஸோட அக்கா பையன், அதாவது ஸ்ரீ காந்திமதி அவங்களோட பையன். அதாவது இவங்களுக்கு இந்த ஸ்ரீ காந்திமதிக்கு 2 பசங்க. அதுல ஒருத்தர் முகுந்த் பரசுராமன், இன்னொருத்தர் பிரித்திவன். இந்த பிரித்திவனுக்கு தான் தன்னோட மகளான சம்யுக்தாவை கட்டி கொடுத்துருக்காரு அன்புமணி ராமதாஸ். அப்போ ஒரு வகையில பார்த்தா சம்பந்திகள். இப்ப பிரித்திவனுக்கு வருங்காலத்துல அங்க மதிப்பு குறையும், ஒருவேளை முகுந்த் பரசுராமன் முன்னணிக்கு வந்துட்டான் அப்படின்றாங்க. யாரு அந்த கட்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில இளைஞரணி தலைவராக இருக்காரோ அவர் கிட்டத்தட்ட அந்த கட்சியோட தலைவருக்கு ஒப்பானவர். அடுத்த கட்டமா கண்டிப்பா அவர் தான் தலைவர் பதவிக்கு வந்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் இப்ப முகுந்த் பரசுராமனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு ஒரு சில குரூப் கிளம்பியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கரெக்டா தான் சொல்றாரு, ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் பண்ண சத்தியத்தை மறந்துட்டாரு. அவர் என்னப்பா சத்தியம் பண்ணார் அப்படின்னா, 1980 வன்னியர் மக்களோட நலனை காக்கிறதுக்காக வன்னியர் சங்கம்னு ஒன்று ஓப்பன் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு 9 ஆண்டு கால பயணத்துக்கு பிறகு நம்மளது வன்னியர் சங்கத்தை கட்சியா நம்ம மாத்தலாம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு கொண்டு வராரு. அதன்படி 1989 பாதிக்கு மேல ஓபன் பண்றாரு. அப்போ ஒரு சத்தியம் பண்றாரு, அதாவது சில வாக்குறுதிகள்னு சொல்லலாம். அதன்படி எந்த காலத்திலும் என்னோட குடும்பத்திலிருந்து யாரும் எந்த ஒரு பதவியும் வைக்க மாட்டாங்க, ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும் மற்ற எதுக்கா இருக்கட்டும் நான் செலவு பண்ணக்கூடிய பணம் அது என்னுடைய சொந்த பணமா இருக்குமே தவிர கட்சியோட பணமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதன்படி பார்த்தா மருத்துவர் ராமதாஸ் பெரும்பாலும் எந்த சட்டசபைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகல, அவர் எந்த பதவியும் வைக்கலனா கூட தன்னோட மகனை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அதுக்கப்புறம் மந்திரியா மாற்றி இப்போ 2014 கூட அவர் எம்பியா செலக்ட் ஆனார். ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு விதிமுறையை அவர் மீறிட்டார். மறுபடியும் தன்னோட சொந்த பேரனையே கட்சிக்குள்ள அதுவும் அவர் இணைந்த ஒரு 4 மாதங்கள் தான் ஆகுது அந்த கட்சியிலன்னும் போது, அப்போ இதுவும் ஒரு வாரிசு அரசியல்ன்ற மாதிரி மாறிடுது. அப்போ ஏற்கனவே கட்சி பாமக ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான கட்சி, ரொம்பவே மக்கள் செல்வாக்கு நிறைந்த கட்சின்னு சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி யாரு கூட கூட்டணி சேர்றாங்களோ அந்த கட்சி கண்டிப்பா அந்த சட்டசபையிலேயோ அந்த நாடாளுமன்ற தேர்தலையோ கூட வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு நேரம் அது. அந்த காலம்லாம் இப்போ மாறி பெரும்பாலான சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி தன்னோட வாக்குகளில் இழந்து எப்படி சொல்றது முன்னணியை நோக்கி போக முடியாமல் திணறிட்டு இருக்க இந்த சூழலில்
மறுபடியும் வாரிசு அரசியல், அதாவது திமுக பார்த்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க வாரிசு அரசியல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இது நியாயமா அப்படின்னு இப்போ ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் வாரிசு அரசியல் பிறந்துச்சு அப்படின்னா கட்சி சுக்குநூறா போயிடும், யாரும் அந்த கட்சியை நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோள், உயர்ந்த குறிக்கோளால தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதை தடுத்தாரு. ஆனா அது அவருக்கு புரியல. ஒரு பேரன் மேல இருக்க பாசத்தாலையும் தன்னோட மகள் வைத்த ஒரு கோரிக்கையினாலும் தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தைலாபுரத்துக்கு போனாங்க. அதுல என்ன விவாதங்கள் நடந்துச்சு, இல்ல அவர் என்னதான் இருந்தாலும் எங்க ஐயா இது உட்கட்சி பூசல், இது ஒரு ஜனநாயக கட்சி, இங்க என்ன விவாதங்கள் வேணாலும் நடத்தலாம், கண்டிப்பா எங்க கட்சிக்கு எங்களுக்கு மருத்துவர் ஐயா ரொம்ப முக்கியம், அதனால எந்த ஒரு சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செஞ்சு இதை யாரும் அரசியலா பார்க்காதீங்க, அரசியலா மாத்தாதீங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் வைத்திருந்தார். அதுக்கப்புறமா இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா, முகுந்த் பரசுராமன், அதாவது ராமதாஸ் ஐயாவோட பேரன் இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே ஊடக பேரவை இளைஞரணி தலைவராக இருக்காராம். அதுவும் எனக்கு வேணாம், நான் இந்த கட்சிக்குள்ள பதவி வைக்கின்ற பேர்ல மாமாவை நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன், மாமாவுக்கே அது பிடிக்கலன்னும் போது எனக்கு தேவையே கிடையாது, மாமா தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா டச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 2024 நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு ராமதாஸ் விரும்பினதாகவும் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணதுனால தான் அந்த கூட்டணி அமைஞ்சிச்சு. அதனால தான் மிகப்பெரிய தோல்வி. அதனால இனிமேல் கட்சியில நாம் எடுக்கிறதா தான் முடிவாக இருக்கணும், என்னதான் தலைவராக இருந்தால் கூட நிறுவனரான நாம சொல்றது தான் அது, அந்த வழியில தான் போகணும், இல்லைன்னா கட்சி இன்னும் கொஞ்சம் மோசமான சூழ்நிலைக்கு போயிருமோன்னு ராமதாஸ் பயந்ததாகவும், அதனால சரி துடிப்பான ஒரு இளைஞர், அதனால தான் முகுந்த் பரசுராமனை எடுத்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு வகையில பார்த்தா குடும்ப அரசியல் தேவையில்லை, அதுவும் வந்த 4 மாதத்துல ஒருத்தருக்கு பதவின்றது மிகவும் ஒரு சரியானது அல்ல. ஏன் அப்படின்னா நீண்ட காலமா அந்த கட்சியிலேயே உழைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். அப்ப நம்ம எதுக்காக இருக்கணும், நம்ம இருக்கவே தேவையில்லையே என்ற ஒரு வெறுப்பு உருவாகும் இல்லைங்களா. ஸோ பொதுவாகவே இது மாதிரியான அந்த உயர்மட்டத்திற்கு டக்குன்னு வரவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்கறது மூலமா அந்த கட்சியில எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி தான் ஏற்படும். அதனால இது மாதிரியான பதவிகளை தவிர்த்துக்கிட்டு அவங்களே நீண்ட காலமா பயணிக்கும் போது, இல்லை அவங்ககிட்ட உண்மையாவே அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அப்படின்னா மட்டும் இது மாதிரியான உயர்மட்டங்களை ஆதரிச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கட்சிக்கு நல்லதா இருக்கும், அந்த மக்கள் தொண்டர் எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இருக்கும். இப்ப கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அதிமுக கூட தான் அமைய போற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா திமுக எங்களோட எதிரி கட்சி அப்படின்னே அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லப்போனா இதுலயும் கூட எனக்கு ஒரு சில முரண்கள் இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 15% உள் இடஒதுக்கீடு மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எங்க மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிபந்தனையற்ற முறையில பாட்டாளி மக்கள் கட்சி உங்க கூட கூட்டணி வச்சுக்கும் அப்படின்னு திமுக கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனா திமுக காரங்க பெருசா அதை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இப்ப இது திமுகன்றது எங்களுடைய எதிர்கட்சி தான் அப்படின்னு அந்த பொதுக்குழு கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இதன் மூலமா அஇஅதிமுக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் அவங்க கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்க போது, இல்ல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம வருங்காலத்தில் தான் பார்க்க முடியும். இது மாதிரியான வாரிசு அரசியல் வருங்காலத்திலையும் வளர்ந்துகிட்டே இருக்குமா, இல்ல இதுக்கு எப்போ முடிவு கிடைக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.